ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளுது. இப்போ நாங்கள் சம்பூரில் இருக்கிற லைட் ஹவுஸுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் பைக்கெல்லாம் பார்க் பண்ணி வச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு போகணும். இந்த லைட் ஹவுஸ் வந்து 1863ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டால கட்டப்பட்டது. ஆரம்பத்துல இதை வந்து மெட்டல்ல செய்யறதுக்கு பிளான் பண்ணி இருந்தாலுமே கடலுக்கு பக்கத்துல வந்து உப்பு தண்ணிக்கு அது செட் ஆகாது, பழுதாகிரும், நீண்ட நாளைக்கு இருக்காதுங்கிறதால கல், சுண்ணாம்பு போன்றவற்றால தான் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யுத்த சூழல்ல வந்து இதை மெயின்டைன் பண்ண இயலாம இது சிதைவடைஞ்சிருந்துச்சு. அந்த போட்டோஸை கூட நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. இது சரியா ட்ரிங்கோமலி ஹார்பருக்கு நேர் எதிர அந்த பேயில ட்ரிங்கோ ஹார்பர் இன்ஜின் சொன்னா கீழ் கோனர்ல வந்து இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அதனால இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லைட் ஹவுஸ் ஆகும். அந்த காலத்துல இருந்து நிறைய வழிகாட்டுறதுக்காக வேண்டி இந்த லைட் ஹவுஸ் பயன்பட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு யுத்த சூழல்ல பயன்படாம இருந்தாலும் ஸ்ரீலங்காவோட போர்ட் அத்தாரிட்டியும் நேவியும் சேர்ந்து இதை ரினோவேட் பண்ணி மக்கள் பார்வைக்காக தந்தாங்க. இருந்தாலும் இங்க வர மக்கள் இதை வந்து பத்திரமா பயன்படுத்தாம அதுல பெயர் எழுதி வைக்கிறது என்று நிறைய தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருந்ததால இதை உள்ள போய் பாக்குறதுக்கு இப்ப அனுமதி இல்லை. ஏன்னு சொன்னா சில நேரத்துல உள்ள இருந்து சூசைட் பண்றதுக்கு யாரும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால இதுக்கு வந்து உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் இப்ப வெளியில வந்து நாங்க இந்த வேண்டிய அளவு இருந்து பார்த்து ரசிச்சுட்டு போற அளவுக்கு இருக்குது. இங்க வந்து கேம்பிங் எல்லாம் போட இயலாது. நீங்க ஈவினிங் ஒரு 5:30-6 மணி வரைக்கும் இந்த இடத்துல வேண்டிய அளவுக்கு இருந்து பண் எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இந்த இடம் இருக்குது. இந்த லைட் ஹவுஸை வந்து 32 மீட்டர் உயரத்துல கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி டயமீட்டர் 25 மீட்டர். அதே மாதிரி 5 மாடி உயரம் கொண்டது. மேலுக்கு ஒரு திசை காட்டி இருக்குது, மேலுக்கு ஒரு விளக்கொட்டு இருக்குது. ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துக்கு போனாலுமே எல்லாரும் செய்யற முதல்ல அது வேற, இந்த பேர் எழுதுறது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. எங்க பார்த்தாலும் பேர் எழுதி வைக்கிறது, போன் நம்பர் எழுதுறது, நான் இந்த லவ் பண்றேன், அவர் இந்த லவ் பண்றாருங்கிற டீட்டெயில் எழுதுறது, இதெல்லாம் ஒரு அனாவசியமான விஷயம். ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து போர்சஸ் வந்து கமாண்டர்ஸ் வேலி போட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இதை ரினோவேட் பண்ணாலும் பெயிண்ட் பண்ணாலும் இவங்க எல்லாரும் வந்து இதுல பேர் எழுதுறது ஒரு அநாகரிகமான விஷயம் கிடைக்குது. லோட்டஸ் டவர்ல கிட்டத்துல ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. எதுக்கு அந்த இடங்கள்ல பெயர் எழுதி ஒரு யூஸும் இல்லை. உங்களோட பெயர் எழுதுறேன்னு சொன்னா ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எழுதி உங்களோட விருப்பத்துக்கு எழுதி பழகுங்க. இந்த சுவர்ல எல்லாம் எழுதுவாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். பாய்.